ஒரு நாள் உண்மையிலேயே உன் மரபணுக்கள் உன்னை யாருன்னு உணர்ந்துட்டேன்னா அது உனக்கு பிளஸ் தானே. உன்னை யாருன்னே உனக்கு தெரிஞ்சிருது ஒரு நாள். அப்ப நீ என்ன பண்ணுவ? அப்ப என்ன நீ பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா, நானே உன்னுள்ள இருப்பேன். அதுவே உனக்கு அப்புறம் தான் தெரியும். புரியுதுங்களா? இப்ப வெளியில இருந்து பேசும்போது தெரியாது. குருன்னா யாரு, ஞானினா என்ன, இறைவன்னா என்னன்னு நம்ம படிச்சு வச்சிருக்கிற கதைகளையும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கதைகளையும், நமக்கு இருக்கிற இந்த பூமியில நம்ம வளர்ந்த விதத்துல தான் நம்மளுடைய ஞாபக சக்திக்கு ஏற்றது போலதான் இங்க இருக்கிற எல்லா வடிவமும் இருக்கு. ஞானிங்கிறவன் ஒரிஜினல் ஞாபக சக்தி அறிந்தவன். அதனாலதான் அவன் எல்லை இல்லாம விரிஞ்சு போறான். பிரபஞ்சங்கிறது அண்ட சராசரங்கிறது எல்லை இல்லாததுன்னு சொல்லப்பட்டதுக்கு என்ன காரணம்னா, அது ரொம்ப பெருசா தன்னை யாருன்னு சுயத்தை அறிஞ்சிருக்கு. சுயத்தை அறியாதனாலதான் நம்ம குறி ஒரு வட்டத்துக்குள்ள நிக்கிறோம். ஒரு வட்டத்துக்குள்ளே தன்னை சுருக்கிக்கிறோம். இவ்வளவுதான் நம்ம லைஃப். அப்ப நமக்கு நடக்கிறதெல்லாம் பிரத்யேகமா நமக்கு மட்டும்தான் கொடுமை நடக்குதுன்னு ஒரு மனிதன் நினைக்கிறான். அது ஏன் கொடுமைன்னு நினைக்கிற? அது உனக்கு ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அத்தியாயம், புது வாழ்க்கைக்கான ஒரு துவக்கமா நினைக்கலாமே. ஒரு பெண் அழுகிறா,